ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை நான் 3 ஃப்ளேவரில் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சம்மருக்கு அடிக்கடி நம்ம ஜூஸு தான் குடிப்போம். அதை நம்ம நிறைய ஃப்ளேவரில் செய்யலாம். ஃபஸ்ட்டு கிவி ஜூஸ் செய்யலாம். அதுக்கு கிவி க்ரஷ் நான் எடுத்துருக்கிறேன். இது டிபார்ட்மெண்ட் கடைகளெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கிவி பழம் ஈஸியாக கிடைக்குதுன்னா கிவி பழத்தையே கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் கிவி பழம் அதிகம் இங்கே கிடைக்கல, அதனால் கிவி க்ரஷ் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லெமனில் பாதி பிழிஞ்சு விட்டால் சரியாக இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஏற்கனவே சர்க்கரை இருக்கும், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடித்தா போதும், ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்லை. இப்போது கிவி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டம்ளருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து திராட்சை ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சீட்லெஸ் கருப்பு திராட்சை எடுத்துருக்குறேன். விதை இருக்கிற திராட்சையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சை திராட்சை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை மிக்சியிலேயே ஜூஸர்னு ஒரு ஜார் இருக்கும்ல, அதில் சேர்த்துக்குங்க. இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் இருக்கிற ஸ்வீட்டே சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இல்லை வேண்டான்னா இதே சரியாக இருக்கும், சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தர்பூசணி ஜூஸ் செய்யலாம். அதுக்கு தர்பூசணியை எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் விதை இருக்கட்டும், அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இதை மிக்சியோட ஜூஸர் ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ஜார் இல்லைன்னா நார்மல் மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு வடிகட்டிக்கலாம். இதில் போட்டோன்னா வடிகட்ட தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ஃப்ளேவர் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் மேலே ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.